இப்பொழுது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமானா வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஒரு காலம் அது எடுபடாது, முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது திமுக அவருடைய வேலை மட்டும்தானா? மற்ற கட்சிகள்லாம் போய் புல்லு புடுங்கிட்டு இருக்குமா? இல்ல மகாபலிபுரம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் சீன் போட்டு அழுதுன்னு இருக்குமாங்கிற கேள்வியை நான் முன்வைப்பேன் இல்லையா? அப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்கணுங்கிற அக்கறை இங்க திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கணுமா? இப்ப மத்தவங்க என்ன பண்றான்னு கேட்பீங்க. அப்ப திமுக எதிர்க்கணும்னு மட்டும் வந்து நின்றுட்டா போகாது. திமுக மாதிரி வேலை செய்யறதுக்கு துப்பு இருக்கணும், வக்கு இருக்கணும், யோகியதை இருக்கணும், அறிவு இருக்கணும், மக்கள் மேல நலன் இருக்கணும்ன்ற கட்சி தலைமையில் புரிஞ்சுட்டு இந்த மாதிரிலாம் வேலை செய்யறாங்களே நீங்க ஆச்சரியப்படலாம். மற்ற கட்சியில இதெல்லாம் புரியாதவர்கள் தலைமையில இருக்காங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆர்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உட்காந்துன்னு இருக்காரு. மக்களுக்கான அரசியல் தான் அவர் என்ன பண்ணியிருக்காருங்க. இப்போ எஸ்ஐஆர்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு ஒண்ணு வந்திருக்குது, டீலிமிட்டேஷன் வந்துச்சு. டீலிமிட்டேஷன் அப்போ நீ என்ன சொன்ன? மக்களவை தொகுதி மறுவரைய நீ என்ன சொன்ன? அதே இப்ப மக்கள் பிரச்சனையே இல்லைன்னு அறிக்கை கொடுத்தவன் நீ, சரிங்களா? இப்ப பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு? பீகாரிகளை வந்து கொடுமைப்படுத்துறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பாம்பு வைக்கிறாங்க, திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பிஜேபி கும்பல் பேசிய போது விஜய் மக்களுக்கான அரசியல் பண்றோம், மக்கள் எங்க கூட இருக்காங்கன்னு சொன்னியே, நீ எங்கடா இருந்த? மக்கள் அரசியல்ல இருக்கிறாங்க, பட் அதுல விஜய் எங்க இருந்தாங்கிறதான கேள்வி. நீ எதுக்கு போராட்டத்துக்கு வந்த? திமுகவை ரீப்ளேஸ் பண்றது மட்டும் அப்படிங்கிறது ஒரு அரசியல் போட்டி, அவ்வளவுதான்.